சௌசோ சமையல் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்க்க போகிறது மட்டன். மட்டன் கறி வாங்கியிருக்கோம். சிம்பிளாக டிஃப்ரெண்ட்டாக ஒரு மசாலா உரப்பு இல்லாமல் டக்குன்னு வேக வச்ச கறி. அதாவது எப்படி செய்கிறது, இதுக்கு பேர் பொல்டே சைனோ சொல்லுவாங்க. ஆனால் இது வேக வச்சு செய்கிறது சிம்பிளாக ஈஸியாக செய்யலாம். தேவையான பொருள் என்னென்னு பார்ப்போம். இப்போ கறி ஒரு 200 கிராம் வாங்கியிருக்கோம். இப்போ இந்த மட்டன் கறிக்கு தேவையான பொருள் வெங்காயம், வரமிளகா, சீரகம், தேங்காய், இது போட்டு தான் செய்ய போகிறோம். இது செய்முறை என்னன்னு பார்ப்போம். இப்போ இந்த தேங்காயை உடைச்சி பொடி பிடிச்சா நறுக்கிடணும். வெங்காயத்தையும் பொடி பிடிச்சா நறுக்கிடணும். சூப்பராக இருக்கும், செஞ்சு பாருங்கள். சிம்பிளாக அருமையாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதில் சூப்பு கொஞ்சம் கிடைக்கும். இந்த சூப்பு நீங்கள் சாப்பாடில் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். அனைவருக்கும் இங்கே பாருங்கள். இப்போ தேங்காய் வெங்காயம் நறுக்கியாச்சு. தேங்காய் பார்த்தீங்களா, சில்லாக நறுக்கியிருக்கும். இந்த மாதிரி தான் நறுக்கணும். இப்போது மட்டன், தேங்காய், வெங்காயம், வரமிளகா, ஜீரகம், இதுக்கு பேர் சௌராஷ்டிரா அவங்க சமைக்கிற முறையில் என்ன சொல்லுவாங்கன்னா பொல்டே சைனோன்னு சொல்லுவாங்க. இந்த முறையில் நம்ம சமைக்க போகிறோம். அதாவது பொல்டே சைனோ சௌராஷ்டிராவில் சமைக்கிறது டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நீங்கள் இதில் என்னன்னா இன்னொரு பேரும் சொல்லலாம், உப்பு கறியும் சொல்லலாம். அதாவது உப்புனா உப்பு அதிகமாக போடுறதில்ல, அதை வேக வைக்கிற கறி தான் அப்படின்னு சொல்லலாம். அதனால் இந்த செய்முறையை பார்ப்போம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு கொஞ்ச நேரத்தில் ஒரு மிஞ்சி போனால் 5 நிமிஷம் தான் சமைச்சு முடிச்சிடலாம். இப்போ பார்ப்போம். இதுக்கு ஆயில் தேவைப்படாது. ஓகே, இப்போ குக்கரில் கறி, வெங்காயம், தேங்காய் போட்டாச்சு. இதை அப்படியே வேக வைக்கணும். ஒரு 5 விசில் நல்லா வேக வச்சு 5 விசில் வரணும். வந்ததுக்கப்புறம் பார்ப்போம். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது கறி வேக வச்சாச்சு. இப்போது வெங்காயம், தேங்காய், கறி இந்த ஏர் போச்சா செக் பண்ணிவிட்டு அப்படியே மெதுவாக கலக்கணும். பார்த்தீங்க, இங்கே பாருங்கள், கறி நல்லா வெந்துருச்சு. தேங்காய், வெங்காயம், இப்போ தேவையான அளவு உப்பு போடணும். இப்போ வரமிளகா, இந்த நீல காஞ்ச மிளகா, அதை கிள்ளி போட்டுடணும். கையாலே கிள்ளி போட்டுடணும். அப்புறம் ஜீரகத்தை போட்டு அவ்வளோதான். இதை அப்படியே கரண்டில் லேசாக கிளறி விட்டுறணும். இதை அப்படியே மறுபடியும் அடுப்பை பற்ற வச்சு இன்னும் வேக வைக்கணும். இப்போது கறி பார்த்திங்களா, அந்த ஜீரகம் மிளகா எல்லாம் போட்டாச்சு. இந்த கறி அப்படியே வேகணும். இதை என்ன பண்ணணும், மறுபடியும் மூடி வச்சு முதல் 5 விசில், இப்போ மறுபடியும் ஒரு 3 விசில் போட்டு மூடி வச்சு மூடிடணும். இந்த தண்ணி 300 ml ஊற்றிருக்கோம். இந்த தண்ணி இன்னும் கட்டியாகும். அப்போ தான் இப்போ மூடி வச்சுருவோம். பார்ப்போம். ஒரு 3 விசில். ஏர் வச்சான்னு பார்த்துட்டு, ஏர் வைக்கக்கூடாது, மெதுவாக திறக்கணும். இப்போ பாருங்கள், கறி நல்லா வெந்துருச்சு. அந்த தண்ணி அப்படியே சூப் மாதிரி ஆயிடும். இப்போ தண்ணி எடுத்து வச்சுருந்தா பாருங்கள், சூப் தண்ணியாக எடுத்துடும். தண்ணியை மட்டும் தனியாக எடுக்குது. இது சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இதான் கறி சௌராஷ்டிரா முறையில். கொஞ்சம் மறுபடியும் லேசாக கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு, கொஞ்சம் தண்ணி தான், இன்னும் கொஞ்சம் லேசாக கட்டியாகும். அதாவது நல்லா இருக்கும். செய்முறை பாருங்கள், சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள், சாப்பாடோட சூப்பராக இருக்கும். இதில் உள்ள தேங்காயெல்லாம் எடுத்து அதில் போட்டலாம். இது சூப்பு மட்டும் வச்சுங்க. இந்த சூப்பு குடிக்கலாம், சாப்பாடில் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டு இருக்கும். பார்த்தீங்களா, ஆயிலே இல்லாமல், சிலவங்களுக்கு ஆயில் இல்லாமல் செஞ்சு கொடுங்கன்னா செஞ்சு கொடுங்க, சூப்பராக இருக்கும். ஆயிலே கிடையாது, வெறும் வேக வச்சு இந்த சூப்பையும் யூஸ் பண்ணிடலாம், கறியும் யூஸ் பண்ணலாம். உடம்பு சத்து கொஞ்சம் லேசாக லாத்தில் இந்த இதில் ரசப்பொடி, அதாவது என்னென்னா லேசாக உரப்பு காண்டி, ரொம்ப போட்டுறக்கூடாது, லேசாக ஒரு இது போடலாம். இது போடாமையும் சாப்பிட்லாம், அது தப்பே கிடையாது. இது லேசாக உரப்பு வேணுங்கிறவங்களுக்கு இது லேசாக போட்டுக்கலாம். மிளகு போட்டுறாங்க, அப்புறம் மிளகு ஒரு மாதிரி சொல்லிடுவாங்க. மிளகு தூள் போடக்கூடாது. இது லேசாக இங்கே பார்த்தீங்களா, உரப்பு வேணுங்கிறவங்களுக்கு, உரப்பு வேணாங்கிறவங்களுக்கு அப்படியே சாப்பிட்லாம். சூப்பர். ஆனால் சூப்பு தண்ணி எடுத்தாச்சு, அதெல்லாம் உரப்பு இருக்காது.
சாப்பாடில் ஊற்றி சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா வேகணும், அந்த தண்ணிலாம் குறையணும். அந்த தண்ணிலாம் அப்படியே மூட தேவையில்லை, அப்படியே குறையணும். சௌராஷ்டிரா முறையில் என்ன சொல்லுவாங்கன்னா ஃபுல் டே செய்யணும். அப்போ கறியை வேக வச்சு சமைக்கிறது, இது உப்பு கறின்னு சொல்லலாம். இது சூப்பராக இருக்கும். இது ரொம்ப ஃபேமஸ். இது வந்து புளியோதரை சாப்பாடு இருக்குல்ல, அதை வச்சு இந்த கறி வச்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது வந்து ரொம்ப ஃபேமஸ். இங்கே பாருங்கள், கறி நல்லா அப்படியே வெந்து அந்த தண்ணியில் அப்படியே குறைஞ்சிட்டே வருது. அந்த கறியில் அந்த தண்ணியே அப்படியே இழுத்துரும், உள்ளே போயிடும். நல்லா இது பார்த்தீங்களா, இப்படி ஆச்சு. இப்போது லேசாக கறியை வந்து சாப்பிட்டு பாருங்கள், உப்பு கரெக்டாக இருக்கான்னு சொல்லி. உப்பு கம்மியாக இருந்தால் தூள் உப்பு மேலே லேசாக போட்டு திருவிடலாம். இது மிளகா பொடி போட்டக்கூடாது, ரசப்பொடி சும்மா சின்ன ஒரு 1/4 டீஸ்பூன் தான். உரப்பு வேணுங்கிறதுக்கு மட்டும். அதே மாதிரி சூப்லேயும் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், உப்பு கம்மியாக இருந்தால் உப்பு லேசாக போட்டுக்கலாம். இது செய்முறை சூப்பராக இருக்கும், சிம்பிளாக ஈஸியாக செய்யலாம். புளியோதரை கூட சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். சாப்பாடோட அருமையாக இருக்கும். ரசச்சோறு, அதே மாதிரி இதுக்கு குழம்பு செய்வாங்க. என்னன்னா இந்த கறியோட வெள்ளைப்பூண்டு குழம்பு போட்டு இந்த கறி சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உண்மையிலே நிறையா சாப்பிடுவாங்க, இந்த அளவுக்கு பிடிக்கும். செஞ்சு பாருங்கள். சவுத் சமையல் இல்லை சௌராஷ்டிரா முறையில் ஃபுல் டே செய்யணும். இங்கே பார்த்தீங்களா, சூப்பராக சௌராஷ்டிரா முறையில் ஃபுல் டே செய்யணும். அதாவது உப்பு கறின்னு சொல்லலாம், வேக வச்ச கறி அப்படின்னு சொல்லலாம். இப்போது சூப்பு தனியாக இருக்குது, அந்த கறி தேங்காய் வெங்காயம் எண்ணெய் ஆயிலே இல்லாமல் எடுத்தாச்சு. இந்த கறி வாங்கும்போது கொஞ்சம் கெட்டிக்கறி, இலசான கெட்டிக்கறியாக வாங்கினீங்கன்னா நல்லாயிருக்கும். கடையில் வாங்கி செஞ்சு பாருங்கள், சூப்பரான சுவையான இது வெள்ளைப்பூடு குழம்பு வச்சு இந்த கறி சாப்பிடலாம், ரசத்தோடு நல்லாயிருக்கும். இந்த சூப்பு மட்டன் சூப்பு, இதை அப்படியே சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், பிரமாதமாக இருக்கும். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். உரப்பு வேணுங்கிறது மட்டும் அந்த ரசப்பொடி போடுங்க, வேணாங்களுக்கு போடாதுங்க, அப்படின்னு சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். அடுத்த டிஷ்ஷில் பார்ப்போம். ஓகே.